வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் தெரிந்து கொள்வோம்ல உங்களுக்காகவே தெரியாத பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சீரியல் கில்லர் அப்படின்னா என்ன? வரிசையா நிறைய கொலைகள் நடந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரே பேட்டர்ன்ல பண்ணுவாங்க. கொஞ்சம் கூட மாற்றம் இருக்காது. நம்ம ராட்சசன் படங்கள்லாம் பார்த்திருக்கோம். இது இல்லாம முன்னாடி பார்த்த நம்ம நிறைய ஹாலிவுட் படம், சைனீஸ் படம்ல எல்லாம் சீரியல் கில்லர்னா யாரு, இப்படிதான் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு இப்படி ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த படத்துல அவங்க எழுதக்கூடிய கதாபாத்திரமும் சரி, நடக்கக்கூடிய சம்பவங்களும் சரி, எப்படி அவங்களுடைய தாட் ப்ராசஸ்க்கு போகுது, நிறைய நியூஸஸ் எல்லாம் ரீட் பண்ணும்போது அப்ப நிஜமாவே சீரியல் கில்லர்லாம் இருக்காங்க அப்படின்றது நமக்கும் தெரிஞ்சதுதான். இப்பவுமே சீரியல் கில்லர்ஸ் இருக்காங்க, நம்ம கூடயே தான் இருப்பாங்க. ஆனா யாருன்னே தெரியாது. சரி, அந்த மேட்டரை விடுங்க. ஆனா இந்த சீரியல் கில்லர் அப்படின்னு வர மாதிரியே இப்போ சீரியல் ஸ்லாப்பர் அப்படின்ற ஒருத்தர் இருக்காங்களாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி இருக்கும். இந்த சீரியல் ஸ்லாப்பர் என்ன பண்றாங்க, நார்த் இந்தியால யாரெல்லாம் தனியா நடந்து போறாங்களோ டைமிங்கை நோட் பண்ணிட்டு வேகமா பைக்ல வந்து சலார்னு அரைஞ்சிட்டு மறுபடியும் வேகமா பைக்ல போயிருவாங்களாம். என்னையா அது அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. 1-2 பேருக்கு நடந்தா பரவாயில்ல, இது நிறைய பேருக்கு நடக்க நடக்க நிறைய பேருக்கு டவுட் வந்து இதை கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. கம்ப்ளைண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இப்படி ஒரு சீரியல் ஸ்லாப்பர் இருக்கான் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அப்புறம் என்ன, ஏன்பா அப்படிலாம் பண்ற அப்படின்னு கேட்டா, இதை பண்ணும்போது தான் எனக்கு டிப்ரெஷன் குறையுது, என்ன ஸ்பைடர் படம் எஸ்ஜே சூர்யா மாதிரி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைக்க தோணுது. ஆனால் நிஜமாவே ஒரு சில பேருக்கு ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணும்போது டிப்ரெஷன் குறையும். அதை மினிமல் பாயிண்டா எடுத்து பாருங்களேன். இப்போ எனக்கு பாட்டு கேட்டாலோ இல்ல படம் பார்த்தாலோ டிப்ரெஷன் குறையும்னு சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஒரு சில பேர் அழுகிறத நம்ம பார்க்கும்போது டிப்ரெஷன் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் 0.5-1% இருக்கும்போது ஓகே. ஆனா இதுவே 20-30%லாம் தாண்டி போகும்போது ரொம்ப அதிகமான பிரச்சனைகள் அதை கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ரொம்ப வாலண்டியரா நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இதனால உயிராபத்துகளும் இருக்கும். இப்படியும் நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க. அவங்களும் மனுஷங்க தான். பட் அவங்களுடைய சைக்காலஜி இப்படி ஒர்க் ஆகுது. வயிறு வலிச்சாலோ, காய்ச்சல் வந்தாலோ, இல்ல ஜலதோஷம் பிடிச்சாலோ உடனே நம்ம டாக்டர் கிட்ட ஓடுவோம். இப்ப யாரும் டாக்டர் கிட்ட பெருசா போகல அப்படின்னாலும் 200 வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பா வைத்தியரை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருப்பாங்க. என்னதான் வீட்டுல நிறைய மெடிசன்ஸ் இருந்தாலும் முடியாத ஒரு வயிறு வலி, தாங்க முடியாத பெயின் வருது அப்படின்னும் போது கண்டிப்பா டாக்டரை தானே போய் பார்ப்பாங்க. அப்படி போய் டாக்டரை நம்ம பார்த்திருந்தோம்னு வச்சுக்கோங்க 200 வருஷத்துக்கு முன்னாடி, அவர் ஒண்ணுமே இல்லை, வயிறு வலியா இந்தாப்பான்னு சொல்லி ஒரு சென்ட்டை மட்டும் தடவிடுவாங்களாம். ஏன்னா அப்ப நிறைய பேர் நம்பப்பட்டது என்னன்னா, வயிறு வலி வர்றதுக்கான மெயின் ரீசனே தேவையில்லாத ஸ்மெல்ல சுவாசிக்கிறதுனால தான் அப்படின்னு சொல்லி, அண்ட் நல்ல ஸ்மெல்ல சுவாசிச்சா வயிறு வலி சரியாயிரும் அப்படின்னு. இது ஒரு 50% ஓகேவா இருந்ததுனால. ஆனால் உண்மையிலேயே என்ன நடந்திருக்கும், சைக்காலஜிக்கலா நம்ம நம்பியிருப்போம், ஓகே நமக்கு பெயின் சரியாயிரும், நமக்கு மருந்து போட்டாச்சு அப்படின்னு. அந்த மாதிரிலாம் நிறைய ஏமாத்து வேலை நடந்திருக்கு. ஆனால் அது ஏமாத்தணும் அப்படின்ற இன்டென்ஷன்ல பண்ண கிடையாது. மருந்தே போடாம நம்மளுடைய பிரெயின் மருந்து சாப்பிட்டோம் அப்படின்னு நினைச்சதுன்னா அது எந்த அளவுக்கு தன்னுடைய பாடியை ரிப்பேர் பண்ணிக்குமோ அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டுமே தான் இன்செஸ்ட் பண்ணுன்றதுக்காக பண்ணதுதான். ஆனா அப்போ அந்த சென்ட்டை தடவி அதனால வயிறு வலி குணமாகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை காலங்காலமா பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. நம்ம சாப்பிடக்கூடிய வெஜிடபிள்ஸ், பழங்கள் இதெல்லாம் நம்ம நாட்டுல விளைஞ்சதுப்பா அப்படின்ற மாதிரி தான் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. நம்ம நாட்டுல விளைஞ்சாலும் அது முதல்ல எங்கிருந்து வந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. சரி, எது எங்க இருந்தாலும் வந்திருக்கட்டும், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நம்ம நாட்டோட தானே அப்படிலாம் நீங்க யோசிப்பீங்க. அதுதான் கிடையாது. தக்காளி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இது எல்லாமே பிரேசில்ல இருந்து தான் நமக்கு வந்துச்சு. வெண்டைக்காய் ஆப்பிரிக்கால இருந்து வந்தது. கேப்சிகம் அமெரிக்கால இருந்து வந்துச்சு. அப்புறம் வாழைப்பழம் அது நம்ம ஊர் தானே அப்படின்னு யோசிச்சா அதுவும் சவுத் ஈஸ்ட் ஏஷியால இருந்து வந்தது தானே சொல்றாங்க. ஆனியன் இருக்கே, அதாவது வெங்காயம், இது ஈரான்ல இருந்து வந்துச்சு. சிறப்பு. அப்ப நம்ம ஊர்ல என்னதான் விளைஞ்சது, இது எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா நம்ம ஊர் தான் விளைய வச்சது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு மண்ணுக்கும் ஏத்த மாதிரியான தனித்துவம் இருக்கு இல்லையா. அந்த மண்ணுல விளையக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுமே அதுக்கு ஏத்தவாறு தான் விளையும். அப்படி நம்ம ஊர்ல விளையக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே, அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பான முறையில கரெக்டா வளருது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும். அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி வளரும் போது அது டேஸ்டே வேற மாதிரி தான் இருக்கும். ஈவன் அதுல இருக்கக்கூடிய ஸ்மெல்லு கூட ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இங்க நம்ம சாப்பிடக்கூடிய ஆனியனுக்கும், தாய்லாந்துக்கு போய் நம்ம சாப்பிடக்கூடிய ஆனியனுக்கும், சைனால போய் நம்ம சாப்பிடக்கூடிய ஆனியனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இதுக்கு காரணம் என்ன, அவங்க ஊர்லயே விளைக்கிறாங்க, அவங்க ஊருடைய காற்று, அவங்க ஊருடைய மண்ணு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அது விளைய ஆரம்பிக்குது. ஆனா இருக்கிறதுலயே டேஸ்ட்னு சொன்னா அது நம்ம ஊர் தான். டைனோசார்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுல டீரெக்ஸ் மட்டும் எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த ஒண்ணுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த டைனோசார்ஸோடைய டாய்ஸ்லயே டீரெக்ஸ் தான் அதிகமா விற்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றதை விட
இந்த டாய்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த ஜுராசிக் பார்க் மாதிரியான திரைப்படங்கள்லாம் பார்க்கும்போது அதுல எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க டைனோசர்ஸ்க்கு அப்படின்னு தெரியும். என்னதான் டைனோசர்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபெரோஷியஸா காட்டினாலும் அதுல ஒரு சிலது நம்ம பாவமா இருக்கேப்பா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க வைப்போம். ஆனா இந்த டீரெக்ஸ் உடைய ஹைட்டுன்னு பார்த்தோம்னா அது என்ன தண்டிக்கு இருக்கு. மனிதர்களோட 200லிருந்து 250 மடங்கு அது பெருசா இருக்கும். அதுவே அதோடைய வெயிட் 14 டன் கிட்ட இருக்கும். ஆனா அது கிட்ட இல்லாத ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கு. அதுதான் மூளையோடைய வெயிட். ஏன்னா டீரெக்ஸ் என்னதான் 14 டன் இருந்தாலும் அதோடைய மூளை 1 கிலோ 200 கிராம் தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா மனுஷங்க நமக்கு 1 கிலோ 400 கிராம் இருக்கு. அதனால இதுக்காகவாவது நம்மளுடைய மூளையை வேலை செய்ய வைக்கணும் போல. கிச்சன்ல நீங்க யூஸ் பண்றீங்கல்ல ஸ்பாஞ்ச், அதாவது பாத்திரம் விளக்குறதுக்காக நீங்க யூஸ் பண்ற ஸ்பாஞ்சை கடைசியா எப்ப மாத்துறீங்க? யோசிச்சு பார்த்தா அது ஒரு 6 மாசம் இருக்கும். கிழிஞ்சு பிஞ்சு போய் ஓட்டையானதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லாம தான் மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் வரும்போது மாற்றுவீங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது, மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றணும். ஏன்னா இப்போ நடந்த ரீசெண்ட் ரிசர்ச்சில் இதனால் கிட்னியில் அதிகமான பிரச்சனைகள் வருது, சீக்கிரமாக உயிரிழப்பு ஏற்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்னதுப்பா ஸ்பாஞ்சுக்கு அதுக்கு என்னப்பா சம்பந்தம்? ரொம்ப ரொம்ப அதிகமாக கோடிக்கணக்கில் வைரஸ் அண்ட் பாக்டீரியாஸ் கொட்டி கிடக்கக்கூடியது ஸ்பாஞ்சு தான். அதை எடுத்து கொண்டு போய் மைக்ரோஸ்கோப்பில் வச்சா வாமிட்டே வந்துடும். அந்த அளவுக்கு அதிகமான பாக்டீரியாஸ் அதில் இருக்குது. அதுலேயும் பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்டான பாக்டீரியாஸ் எல்லாம் உருவாகியிருக்கும். அதை நம்ம சரியாக வாஷ் பண்ணணும். என்னதான் நீங்கள் சோப் லிக்விட்ஸ்லாம் போட்டாலும் எல்லாமே அழியுமா என்ன? டிஷ்ஷும்னு கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். அதனால் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஸ்பான்சஸ் யூஸ் பண்ணும்போது இதிலிருந்து நீங்கள் தவிர்த்துக்கலாம் நிறைய பிரச்சனைகளை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay Sri. Take care.